எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பக்கம் ஆழமான பக்தி, இன்னொரு பக்கம் இயற்கையோட பிரம்மாண்டமான சீற்றம். இது ரெண்டுமே கலந்த ஒரு சுவாரஸ்யமான திரவ விளக்க பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். பல நூற்றாண்டுகளா மனிதர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு சாட்சியா நிக்கிற ஒரு இடத்த பத்தின ஆவணங்களை தான் நாம இன்னைக்கு விரிவாக அலச போறோம். சரி, வாங்க நாம நேரா விஷயத்துக்கே வருவோம். 2013ல நடந்த அந்த பயங்கரமான பேரழிவை கொஞ்சம் மனசுல நினைச்சு பாருங்க. சுத்தி இருந்த அத்தனை கட்டிடங்களும் சுவடு தெரியாம அடிச்சிட்டு போனப்போ இந்த பிரம்மாண்டமான பழமையான கேதார்நாத் கோயில் மட்டும் எப்படி எந்த சேதாரமும் இல்லாம தப்பிச்சுது? இந்த கேள்விக்கான பதிலைத்தான் நாம இன்னைக்கு ஆதாரங்களோட தேட போறோம். அந்த 2013 வெள்ளத்தோட கால வரிசைய இப்போ கொஞ்சம் கவனமா பாருங்க. ஜூன் 16 இரவு சரியா 7:30 மணி கோயிலுக்கு பக்கத்துல ஒரு பெரிய நிலச்சரிவு தொடங்குது. அடுத்த நாள் காலையில 6:40 மணிக்கு சோராபரி ஏரியிலிருந்து பலத்த சீற்றத்தோட தண்ணி பாய தொடங்குது. அது வெறும் தண்ணி இல்லைங்க, பெரிய பெரிய பாறைகள், மணல், மரங்கள்னு அத்தனை பேரழிவையும் தன்னோட சுமந்துட்டு வருது. அடுத்த சில மணி நேரங்கள்ல அந்த நகரமே உருத்தெரியாம அழியுது. இங்கதான் இயற்கையோட ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் நடக்குது. சீறி வந்த வெள்ளம் கோயில தாக்க வந்தப்போ எங்கிருந்தோ உருண்டு வந்த ஒரு பிரம்மாண்டமான பாறை கரெக்டா கோயிலுக்கு நேர் பின்னாடி வந்து சிக்கிக்குது. அந்த பாறை ஒரு கவசம் மாதிரி நின்னு அந்த வெள்ள நீரை கோயிலுக்கு 2 பக்கமும் திசை திருப்பி விட்டுருச்சு. இதனால அந்த பழமையான கோயில் ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம தப்பிச்சது. இது இயற்கையோட விசித்திரமா இல்ல இறைவனோட செயலான எல்லாருமே வியக்க வச்ச தருணம் அது. பகுதி 1, கேதார்நாத் ஓர் அறிமுகம், சரணாலயத்தின் தோற்றம். சரி, இப்போ இந்த பேரழிவுல இருந்து கொஞ்சம் பின்னோக்கி போய் இந்த அற்புதமான இடம் உண்மையிலேயே என்ன, இது எப்படி உருவானதுன்னு பார்ப்போம். இந்த கேதார்நாத் அப்படிங்கிற பேருக்கு பின்னால ஒரு அழகான அர்த்தம் இருக்கு தெரியுமா? சமஸ்கிருதத்துல கேதாரா அப்படின்னா வயல், நாதா அப்படின்னா இறைவன், அதாவது வயலின் இறைவன். இவ்வளவு கஷ்டப்பட்டு பயணம் செஞ்சு வர்ற பக்தர்களுக்கு இங்க முக்தி அப்படிங்கிற பயிர் விளையிறதா காசி கேதார மகாத்மியம் சொல்லுது. இங்க ஒரு ஆன்மீக அறுவடையே காத்திருக்கு அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இந்த இடத்தோட அமைவிடத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. கடல் மட்டத்தில இருந்து சரியா 3583 மீட்டர் உயரத்துல இமயமலையோட பனிச்சிகரங்களுக்கு நடுவுல மந்தாகினி நதி உருவாகிற இடத்துக்கு பக்கத்துல தான் இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்கு. பகுதி 2, வரலாறும் புராண பின்னணியும் பழங்கால அடித்தளங்கள். இவ்வளவு உயரத்துல மனிதர்கள் வாழறதுக்கே சவாலான ஒரு இடத்துல எப்படி இவ்வளவு பெரிய நம்பிக்கை உருவாச்சு? இதுக்கான விடைய நம்ம பல நூற்றாண்டுகள் பின்னோக்கி போய் தான் பார்க்கணும். இந்த தரவுகள்ல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, புராணங்களும் வரலாறும் ஒன்னா கைகோர்க்கிறது தான். இது பாண்டவர்களால கட்டப்பட்டதா நம்பப்படுது. சிவபெருமான் கங்கையை தன் ஜடாமுடியிலிருந்து விடுவித்த இடம் இதுதான்னு ஸ்கந்த புராணம் சொல்லுது. அப்புறம் 8ஆம் நூற்றாண்டுல மாபெரும் தத்துவ ஞானியான ஆதி சங்கராச்சாரியாரால இந்த கோயில் புனரமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா 12ஆம் நூற்றாண்டிலேயே இது ஒரு மிக முக்கியமான யாத்திரை தலமா மாறிடுச்சுன்னு வரலாற்று ஆவணங்கள் பதிவு செஞ்சிருக்கு. பகுதி 3, சவாலான காலநிலையும் சுவாரஸ்யமான மக்கட்தொகையும் உச்சகட்ட இயற்கையில் வாழ்க்கை. சரி, புராணங்களை தாண்டி இன்னைக்கு அங்க வாழ்ற மனிதர்களோட நிலைய நாம கட்டாயம் பார்த்தாகணும். இங்க வாழ்க்கை எவ்வளவு கடுமையானதுன்னு தெரியுமா? இங்க இருக்க காலநிலையை கொஞ்சம் பாருங்க. ஜனவரி மாசத்துல வெப்பநிலை -8.4 டிகிரி செல்சியஸ் வரை கீழே போயிடும். ஜூலை மாசத்துல அதிகபட்ச வெப்பநிலையே வெறும் 16.5 டிகிரி தான். ஆனா பலத்த மழை வேற இருக்கும். இந்த எண்களை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும், உறைய வைக்கிற குளிரிலும் விடாத மழையிலும் அங்க வாழ்றது மனித குலத்துக்கே எவ்வளவு பெரிய சவால்னு. இந்த காலநிலையோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்னா, சீசனுக்கு ஏத்த மாதிரி இந்த நகரமே இடம் மாறிடும். கோடை காலத்துல தினமும் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்களால நிரம்பி வழியும் இந்த நகரம் பனிக்காலத்துல கடும் பனிப்பொழிவால முற்றிலுமா கைவிடப்படும். அங்க இருக்க உற்சவமூர்த்தி சிலைய கூட உக்கிமடம் அப்படிங்கிற இடத்துக்கு மாத்திட்டு முழு நகரமுமே உறை பனியில உறங்க போயிடும். இந்த தரவு ரொம்பவே ஆச்சரியமான ஒண்ணு. சொல்லப்போனா அதிர்ச்சியானதுன்னே சொல்லலாம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அங்க நிரந்தரமா வசிக்கிற மக்கள்ல 99% பேர் ஆண்கள், வெறும் 1% பேர் தான் பெண்கள். குடும்பமா வாழவே முடியாத அளவுக்கு இயற்கை அங்க ரொம்பவும் சவாலானதா இருக்கு அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. இதை விட இன்னொரு வியப்பான தகவல் ஒண்ணு இருக்கு. அங்க நிரந்தரமா வசிக்கிற அந்த 830 பேர்ல 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் யாருமே கிடையாது. ஆமாங்க, சரியா 0. இது குடும்பங்கள் வாழ்ற இடமா இல்லாம இறைவனுக்காகவும் பக்தர்களுக்காகவும் உழைக்கிற பணியாளர்கள் தங்குற ஒரு முகாமா மட்டுமே இருக்கு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு. வெறும் 830 பேர் மட்டுமே வாழ்ற இந்த சின்ன நகரத்துக்கு 2022ல வந்த பக்தர்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? பிரமிக்க வைக்கிற 10 லட்சம் பேர். இயற்கையோட அத்தனை சவால்களையும் தாண்டி இவ்ளோ பெரிய மக்கள் கூட்டம் அங்க போறது மனிதர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையை தான் நமக்கு காட்டுது. பகுதி 4,
2013 பேரழிவும் பெரும் தப்பித்தலும் பின்விளைவுகளும் மீட்புப் பணிகளும். இந்த மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் குவிகிற ஒரு இடத்துல தான் நாம முதல்ல பார்த்த அந்த 2013ஆம் ஆண்டு பேரழிவு நடந்துச்சு. அந்த பேரழிவுக்கு பிறகு நடந்த மீட்புப் பணி உண்மையிலேயே வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய சாதனை. வெள்ளத்துல சிக்கிய 1,00,000 பேருக்கும் மேலானவங்கள ஹெலிகாப்டர்கள் மூலமா ரொம்ப பாதுகாப்பா அங்கிருந்து மீட்டிருக்கிறாங்க. இந்த மீட்பு பணி அவ்வளோ சுலபமா நடந்துடல. எந்த உத்தரவுக்கும் காத்திராம முதல்ல தனியார் ஹெலிகாப்டர் நிறுவனங்கள் தாமாகவே முன்வந்து மீட்பு பணிய தொடங்குனாங்க. அப்புறம் இந்திய ராணுவமும் விமானப்படையும் களமிறங்கி மாபெரும் மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்டாங்க. மந்தாகினி நதி வழியா தேசிய பேரிடர் மீட்பு குழுக்கள் போனாங்க. இந்த சீரிய பணியின் போது இந்திய விமானப்படையோட MI-17 ஹெலிகாப்டர் மற்றும் சில தனியார் ஹெலிகாப்டர்கள் விபத்துக்குள்ளாகி தன்னுயிரை பத்தி கவலைப்படாம உழைச்ச பல வீரர்களை நாம சோகமா இழந்தோம் அப்படிங்கறதையும் இந்த ஆவணங்கள் பதிவு செஞ்சிருக்கு. பகுதி 5. புதிய கேதார்நாத் உருவாக்கம், சரணாலயத்தை மீண்டும் உருவாக்குதல். அந்த இருண்ட காலத்துக்கு பிறகு கேதார்நாத் அப்படியே முடங்கி போயிடல, ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அது மீண்டும் எழுந்து வந்துச்சு. அது எப்படி சாத்தியமாச்சு? அரசாங்கம் உருவாக்குன புதிய வெள்ளத்தடுப்பு உள்கட்டமைப்பு திட்டம்தான் கேதார்நாத்துக்கு மறுவாழ்வு கொடுத்துச்சு. மந்தாகினி மற்றும் சரஸ்வதி நதிகள்ல பலமான தடுப்புச் சுவர்கள் கட்டுனாங்க. கோயிலுக்கு போக ரொம்ப பாதுகாப்பான புதிய பாதைகள் அமைச்சாங்க. ஆதிசங்கராச்சாரியார் குடில், அருங்காட்சியகம், அப்புறம் அங்க இருக்கிற புரோகிதர்களுக்கான வீடுகள் எல்லாமே நவீன முறையில அதே சமயம் பாரம்பரியம் மாறாம கட்டப்பட்டுச்சு. பக்திக்கு பொறியியல் தொழில்நுட்பம் பாதுகாப்பளிக்கிற ஒரு அற்புதமான கலவையா இது இப்போ உருவெடுத்திருக்கு. நாம இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு காலத்துல அமைதியான தியானத்துக்கான இடமா இருந்த கேதார்நாத் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் குவியிற நவீன ஆன்மீக சுற்றுலாத்தலமா மாறிடுச்சு. மனிதர்களோட அசாத்திய நம்பிக்கையும் இமயமலையோட மிக நுட்பமான வளைந்து கொடுக்காத சுற்றுச்சூழலும் நேருக்கு நேர் சந்திக்கிற இடம் இது. அதனால நாம சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். பெருகி வரும் இந்த கூட்டத்தையும் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய இந்த இமயமலை அமைப்பையும் எதிர்காலத்துல நாம எப்படி பாதுகாப்பா சமநிலைப்படுத்த போறோம்? இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கப்பதிவை நான் நிறைவு செய்றேன். உங்க தேடல் தொடரட்டும்.